என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? ஓட்டு கேட்க வந்தோம். தமிழ் தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? இது செய்வேமா? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. காசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். வணக்கம் மக்களே. நேத்து சேலத்துல ஒரு பொது மேடையில எடப்பாடியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க அண்ணாமலைஜி அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட தலைவராம், டெல்லியில இருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட தலைவர் அப்படின்றாரு. உண்மைதானே? உங்களை மாதிரி ஐயா எடப்பாடியாரே, இல்ல எட்டப்பாடியார், திமுகவின் எட்டப்பாடி நீங்க அப்படியா தவந்து தவந்து கையை பிடிச்சு, காலை பிடிச்சு, கழுத்தை பிடிச்சு, கழுத்தை நெரிச்சு நீங்க இப்ப அதிமுகவின் பொதுச் செயலாளராக வலம் வர்றீங்க. அப்படிப்பட்டவர் அண்ணாமலை. உண்மை நேர்மை, அவர் என்ன சொல்லுச்சோ தலைமை, அவர் தலைவரா இருக்காரு. மக்களின் முகமா இருக்காரு. இளைஞர்களின் எழுச்சி நாயகனா இருக்காரு. உங்களை போல இல்ல. அதிமுகவை அவர் அழிப்பாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்களே அழிச்சிருவீங்க தலைவரே, நீங்களே அழிச்சிட்டீங்க. இனிமே அழிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது மட்டும் இல்ல, 98லயே நாங்க சின்னத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தாமரை சின்னத்தை அதிமுக தான் எல்லா கிராமங்களுக்கும் பரப்பச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்க பொய் சொல்லாதீங்க. நீங்க சொல்ற எல்லாமே பொய். அப்ப 98 ஜெயிச்சிருக்கணும்ல? இல்ல. அப்ப மக்கள் முகமா இருந்திருக்கணும்ல தாமரை? இல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கு. களத்துல அண்ணாமலையார் வந்ததுக்கு பின்னாடி, மாநில தலைவரா உட்கார்ந்ததுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கே பொறாமலையோட பேசுறீங்க. நீங்க திமுகவின் எட்டப்படி வேலை பாக்குறீங்க, எடப்பாடியார் இல்ல. அதனால அண்ணாமலையை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. நல்லா யோசிச்சு பேசுங்க, நாவை அடக்கிக் கொள்ளுங்கள். தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்.